படத்தோட இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷ்க்கு இது 4வது படம். 4 படங்களையும் வெரைட்டியான கண்டென்ட் பண்ணதுக்கு பாராட்டுகள். திறமைசாலி இயக்குனர்களா இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால ஒரே மாதிரி ஒரே டிசைன் சேம் டெம்ப்ளேட்னு தன்னுடைய எல்லா படங்களையும் ஒரே மாதிரி பண்ற பாலா, மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் மாதிரி ஒரே குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாம மலையாள சினிமா இயக்குனர்கள் மாதிரி வெரைட்டியான கண்டென்ட் பண்ணக்கூடிய நெல்சன் வெங்கடேஷ் மாதிரியான இயக்குனர்கள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அதிகம் தேவை. இடையில நம்ம பத்திரிகையில நம்ம கண்ணில் தட்டு போடுற இன்ஃபான்ட் கிட்னாப் செய்திய ஹெச் வினோத் மாதிரி நல்லா டீட்டெயிலா சொன்ன விதம் மிக அருமை. எஸ்.ஜே. சூர்யா டைரக்ட் பண்ணி விஜய் நடிச்ச குஷி படம் மாதிரி இந்த படத்துல ஆரம்பத்திலே கிளைமாக்ஸ் சொல்லியிருக்காரு. அடுத்த படத்தை அப்படியே கடைசியில கிளைமாக்ஸ் நோக்கி கொண்டு போன விதம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. படத்தோட திரைக்கதை நெல்சன் வெங்கடேஷ் கூட அதிஷா வினோங்கிறவர் சூப்பரா எழுதியிருக்காரு. நடிகர்கள் தேர்வு சூப்பரா இருந்தது. குறிப்பா நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல் இன்வெஸ்டிகேஷன் சீன்கள் எல்லாமே நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70% லாகிங் ஃபீலிங் வராத அளவுக்கு சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆஸ்பத்திரிகள் தமக்குள்ள டைப் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு குழந்தை கடத்த தொழிலில் ஈடுபடுறாங்கன்னு அற்புதமா காமிச்சிருக்காரு. கேரக்டர் ஸ்கெட்சிங் குறிப்பா நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல், அந்த டாக்டர் அம்மா, குழந்தையை தூக்கிட்டு போற பாட்டி, இந்த 4 பேருடைய கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்ட விதம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதே மாதிரி படத்துல ஆன்மீகத்தை கலந்த ஐடியாவும் நல்லா இருந்தது. என்னதான் நம்ம ஒரு பொருளை உயிருக்குயிரா நேசிச்சாலும் நம்ம சுயமா முயற்சி பண்ணாதான் கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு, வெற்றியை அவரே நம்ம கையில கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொன்ன விதம் அவ்வளவு அருமையா இருந்தது. கிளைமாக்ஸ் சீன் படமாக்கப்பட்ட விதம் அவ்வளவு அருமையா இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா எப்பவுமே ஒரு த்ரில்லிங் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்னாலே ஒரு பழைய பாலடைஞ்ச பங்களா, காடு, ஒரு பழைய ஃபேக்டரியில தான் முடிக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி முடிக்காம கோயில்ல முடிச்ச ஐடியா நல்லா இருந்தது. காரணம் அந்த பரபரப்பான காட்சிகள் கூட நாதஸ்வரத்தினுடைய கெட்டிமேளத்தினுடைய அந்த ஓசையை சேர்த்து அந்த ஐடியா அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆடியன்ஸ் எல்லாரும் எமோஷனலா கனெக்ட் பண்ண வச்ச சீன் இது. குடும்ப பெண்கள் மனசுல ஈஸியா கனெக்ட் ஆனதுனால கண்டிப்பா அந்த படம் கிளைமாக்ஸ்க்காக குடும்ப பெண்களாலே கண்டிப்பா ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் கலந்த கிளைமாக்ஸோட வர்ற படத்தை விநியோகம் பண்ணி தொழிலுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்ச ரெட் ஜெயின் மூவிஸ் உதயனாவுக்கும் பாராட்டுகள். இப்படி ஒரு அருமையான படத்தை கொடுத்ததுக்காக இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷை பாராட்டுறது மட்டும் இல்லாம இவர் இனி அடுத்து பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்றேன்னு அந்த ஹீரோக்கள் பக்கம் ஜாஞ்சி அவருக்கு பஞ்சு டைலாக் ஓவர் பில்டப் வச்சு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காம சொல்றான். அடுத்து படத்தோட இசையமைப்பாளருடைய பிஜிஎம் ஸ்கோரிங் ராட்சசன் படம் மாதிரி படத்தோட பரபரப்பான ஓட்டத்துக்கு அருமையா கை கொடுத்திருக்கு. அடுத்து சத்யபிரகாஷ், ஸ்ரீகாந்த் கரிகரன், பிரவீன் சைவி, சாகி சிவா, அனல் ஆகாஷ் ஒரு 5 பேர் கம்போஸ் பண்ண சாங்ஸ் அருமையா இருந்தது. இந்த படத்துல ஒளிப்பதிவாளர் பார்த்திபன் அதர்வாவுடைய வீடு, ஆஸ்பத்திரி, போலீஸ் ஸ்டேஷன், நகர தெருக்கள், வீடுகள் எல்லாத்தையுமே இரவு பகல்ல அருமையா படம் பிடிச்சு ஒரு த்ரில்லிங் முடுக்கு அப்படியே நம்மள செட் பண்ணிருக்காரு. படத்தோட சண்டை காட்சிகள் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அடுத்து படத்தோட எடிட்டர் விஜய் சாபோ ஜோசப் இன்னும் கொஞ்சம் ஆரம்ப காட்சிகள் ட்ரிப் பண்ணிருக்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் லாகிங் ஃபீலிங் அதிகமாகவே இருந்தது. நாயகன் நாயகி இவ்வளவு டீடைலான அறிமுகம் தேவையே இல்லை. எடிட்டர் த்ரில்லிங் இன்வெஸ்டிகேஷன் படமாச்சு. அதனால தன்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் லீனியர்ல எடிட் பண்றேன்னு போட்டு குழப்பாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி நேர்கவுட்ல எடிட் பண்ண விதம் அருமை.